வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கைருசி சமையல். இன்றைக்கி நம்ம ரொம்ப சிம்பிளான சிக்கன் ஸ்வீட் கார்ன் சூப் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ரெசிபிக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன், ஒரு வாட்டி பார்த்துடலாம். சிக்கன் 1/4 கிலோ எடுத்திருக்கேன், எலும்போடு தான் எடுத்திருக்கேன் நான். ஸ்வீட் கார்ன் ஒரு 3 கப்பு, பீன்ஸ் குட்டி குட்டியாக கட் பண்ணது 1/2 கப்பு, கேரட்டும் 1/2 கப் எடுத்திருக்கேன், கொஞ்சம் கொத்தமல்லி எடுத்திருக்கேன், ஆனியன் 2 டேபிள் ஸ்பூன், பட்டர் கொஞ்சம், கார்ன்ஃப்ளவர் 2 டீஸ்பூன் வரைக்கும் போதும், பெப்பர் பவுடர் தேவையான அளவு எடுத்துக்கலாம், ஒரு முட்டை, உப்பு தேவையான அளவு, சர்க்கரை கொஞ்சம். இது சிக்கன் ஸ்டாக் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள். ஒரு கேரட், 2-3 பீன்ஸ் எடுத்திருக்கேன், ஒரு ஆனியன் எடுத்திருக்கேன், கொஞ்சம் கொத்தமல்லி. முதல்ல சிக்கனை ஒரு பாத்திரத்தில் ஆட் பண்ணிவிட்டேன். சிக்கன் ஸ்டாக் பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுருக்க வெஜிடபிள்ஸையும் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் உப்பு போட்டு 6 கப்பு அளவுக்கு தண்ணி வச்சுருக்கேன். நம்மளுக்கு நல்ல ஹெல்த்தியான ஒரு ஸ்டாக் கிடைக்க போகுது, அதனால ஒரு 6 கப்பு வர வரைக்கும் வச்சுருக்கேன் நான். 15 to 20 மினிட்ஸ் வரைக்கும் இது வேகட்டும். சிக்கன் ஸ்டாக் ரெடி ஆகிட்டுருக்கு, ரெடி ஆகட்டும். நம்ம அதுக்குள்ளே மற்றதெல்லாம் ரெடி பண்ணிடலாம். ஸ்வீட் கார்ன் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதுலேருந்து ஒரு 3/4 கப் எடுத்து இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், சிக்கன் ஸ்டாக் நல்லா ரெடி ஆகிடுச்சு. சிக்கன் நல்லா வெந்திருக்கணும், அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம சிக்கனில் இருக்கிற எலும்பெல்லாம் ரிமூவ் பண்ணிட போகிறோம். ஸோ தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சு லைட்டாக ஆறட்டும். ஆறுனதும் எலும்புலேருந்து சதையை மட்டும் எடுத்து தனியாக வச்சுக்கலாம். பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. இந்த மாதிரி பீஸ் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம. அதில் இருக்கிற கேரட், பீன்ஸ் எல்லாம் அப்படியே இருக்கட்டும். ஸ்டாக் தனியாக எடுத்து வச்சுருக்கோம். நம்ம இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், ஸ்டாக்கையும் சிக்கன் பீசஸையும் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். சூப் பண்ணலாம். ஒரு பெரிய பேனில் பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். பட்டர் லைட்டாக உருக ஆரம்பித்ததும் ஆனியன் ஆட் பண்ணிக்கிறேன். ஆனியன் குட்டி குட்டியாக இருக்கிறதால வதங்கணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் ஒரு லைட்டாக சாட்டே பண்ணால் போதும். வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது கேரட் ஆட் பண்ணியிருக்கேன், பீன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 2 to 3 மினிட்ஸ் இதை சாட்டே பண்ணால் போதும், ரொம்ப நேரம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ ஸ்வீட் கார்ன் நல்லா கழுவி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், அது வதங்கிடுச்சு. இப்போ சிக்கன் பீசஸையும் அந்த ஸ்டாக்கில் இருந்த வெஜிடபிள்ஸையும் ஆட் பண்ணியிருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு வாட்டி நல்லா வதங்கட்டும். ஒரு 2 மினிட்ஸ் வதங்கினா போதும், ரொம்ப நேரம் வதங்கணும்னு அவசியம் இல்லை. அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா பேஸ்ட், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பேஸ்ட் எதுக்கு ஆட் பண்ணுறதுன்னா ஒரு ஸ்வீட்னஸ் கொடுக்கும், ப்ளஸ் அந்த சூப்புக்கு தேவையான திக்னஸ் இதுவே கொடுத்துடும். கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை, பட் நான் இன்றைக்கி ஆட் பண்ணிக்கிறேன். அந்த நல்ல க்ரீமி டெக்ஸ்டருக்காக ஆட் பண்ணிக்கிறேன். இந்த பேஸ்ட்டே நல்லா அந்த க்ரீமி டெக்ஸ்டர் கொடுத்துடும். தேவையாக இருக்கிறவங்க ஆட் பண்ணிக்கலாம், தேவை இல்லைன்னா அதை ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ சிக்கன் ஸ்டாக் ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், சிக்கன் ஸ்டாக் 5 கப்ஸ் அளவுக்கு இருந்தது. நான் இன்னும் ஒரு 3 கப் எக்ஸ்ட்ரா தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு சூப் இது, ட்ரை பண்ணி பாருங்கள். சுகர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். சால்ட், நம்ம ஏற்கனவே சிக்கன் ஸ்டாக்கில் சால்ட் போட்டுருந்தோம், செக் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் அண்ட் பெப்பர் சர்வ் பண்ணும்போது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம்.
பட் இந்த சூப்புக்கு லைட்டாக தேவையான அளவு மட்டும் இப்போ நம்ம ஆட் பண்ணுறோம். பெப்பரும் தேவையான அளவு ஆட் பண்ணியிருக்கோம். பாருங்கள், நல்லா எல்லா வெஜிடபிள்ஸும் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போது கார்ன்ஃப்ளவர் பேஸ்ட் ஆட் பண்ணிக்க போகிறேன். தண்ணி மிக்ஸ் பண்ணி நல்லா லம்ஸ் எல்லாம் இல்லாமல் ஸ்லோவாக ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி கலந்திங்கன்னா போதும். அது வந்து நல்லா திக்காகி வரும் சூப்பு, க்ரீமியாக. அது நம்மளுக்கு தெரியும் பண்ணும்போது. பாருங்கள், ஒரு 2 minutes அவ்வளோதான் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கொத்தமல்லி தூவிடலாம். கடைசியாக முட்டை போட்டுடலாம். முட்டையோட வெள்ளைக்கரு மட்டும்தான் ஆட் பண்ண போகிறோம் இன்றைக்கி நம்ம. ஸோ முட்டையோட ஒயிட்டை மட்டும் எடுத்து நல்லா அடிச்சுட்டு ஆட் பண்ணி பாருங்கள். எக் ஒயிட்டை நல்லா பீட் பண்ணிவிட்டு கடைசியாக ஆட் பண்ணிக்கலாம். எக்கை ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணணும்னுலாம் அவசியம் இல்லை. எக்கை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1 minute கழித்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மூடி போட்டு வச்சுடுங்க. ரெடி ஆகிடும். அவ்வளோதான். சூப்பரான ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் கார்ன் சூப் இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கைருசி சமையல். நெக்ஸ்ட் வீக் இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.